வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றிய அறிவிப்புகளையும் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற அரசு அறிவிப்புகள், உத்தரவுகள், அதேபோல் அவர்கள் ஆசிரியர்கள், மாணவர்கள் வைக்கின்ற கோரிக்கைகள், பாஸ் மதிப்பெண்கள் குறைப்பு, அதேபோல் கட் ஆஃப் மார்க்கில் மதிப்பெண்கள் மாற்றம், இது போன்ற அறிவிப்புகளையும் தகவல்களையும் தொடர்ந்து வெளியிட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதியவர்கள் மற்றும் 2026ஆம் ஆண்டு தேர்வு எழுதக்கூடிய சிறப்பு ஆசிரியர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்புகளும் உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 60 பாஸ் மார்க் அப்படின்ற மாதிரி மதிப்பெண் குறைக்கப்பட்டது. இந்த மதிப்பெண் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்காக மதிப்பெண்ணாக மாற்றம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இவர்களுக்கு அந்த 60 மதிப்பெண்கள் பாஸ் செய்தாங்க பார்த்திங்களா. இதில் 2026ஆம் ஆண்டு தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கு, மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு அவர்களுக்கான பாஸ் மதிப்பெண் 60 குறைப்பது மட்டுமின்றி 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதி ஃபெயில் ஆகிருப்பாங்க பார்த்திங்களா. மாற்றுத்திறனாளிகள் பார்த்திங்கன்னா 60 மார்க்கு கம்மியாக எடுத்து ஃபெயில் ஆகிருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா தற்போது அந்த பாஸ் மதிப்பெண் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதில் நீங்கள் 60 மார்க் எடுத்திருந்தீங்க, 40 மார்க் கட் ஆஃப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான தேர்ச்சி மதிப்பெண் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. அதற்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கு. இதன் மூலமாக நீங்கள் மாற்றுத்திறனாளி நபராக இருந்து 2025ஆம் ஆண்டு டெட் எக்ஸாமில் 60 மதிப்பெண்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அவ்வாறு தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழ், அதாவது குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 28ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் நீங்கள் இந்த டவுன்லோட் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இணையதளத்தில் நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இது பார்த்திங்கன்னா PWT, அதாவது மாற்றுத்திறனாளி நபராக இருந்து டெட் எக்ஸாம் எழுதியிருப்பவர்கள், தேர்ச்சி பெறாதவர்கள், 60 மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் தற்போது அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிக்கப்பட்டது மட்டுமின்றி அவர்களுக்கான குவாலிஃபைடு தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது. அந்த சான்றிதழ் பார்த்திங்கன்னா நீங்கள் வழக்கம் போல் இணையதளத்திற்கு சென்று டிஆர்பி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வழக்கம் போல் அந்த லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி உங்களுக்கான புதிய சர்டிஃபிகேட்டை நீங்கள் தேர்ச்சி குவாலிஃபைடு சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கலாம். சரிங்களா. இது பார்த்திங்கன்னா அந்த PWT பாஸ் மதிப்பெண் குறைச்சிருந்தாங்க இல்லைங்களா, 60 மதிப்பெண்களா. இதில் குறிப்பாக முக்கியமான அறிவிப்பு என்ன கேட்டால் 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதி, அதாவது 2025ஆம் ஆண்டு நவம்பர் 15 மற்றும் 16ஆம் தேதி பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 எழுதிய மாற்றுத்திறனாளி நபர்கள் பார்த்திங்கன்னா 60 மதிப்பெண்கள் எடுத்து முன்பு இருந்ததை விட தேர்ச்சி மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெறவில்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் 60 மதிப்பெண்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தேர்ச்சி பெற்றதாகவும் அதற்கான சான்றிதழ் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கலாம். டவுன்லோட் செய்வதற்கான வீடியோ பார்த்திங்கன்னா முன்பு நீங்கள் எப்படி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் அதற்கான அந்த டிஆர்பியோட வெப்சைட் போயிருங்க. நீங்கள் அந்த trb.tn.gov.in இணையதளத்துக்கு போயிட்டீங்கன்னா இது சம்மந்தமாக ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் நியூ அப்படின்றதுல ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் உங்களுக்கான ரோல் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா நீங்கள் 2025 மட்டுமே ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. பார்த்தபோது பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி நபர்கள் பார்த்திங்கன்னா 60 மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறவில்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் தற்போது அந்த புதிய மாற்றம் கொண்டு வரப்பட்டதை தொடர்ந்து 2024 தேர்வு எழுதி இந்த மதிப்பெண்கள் 60 மதிப்பெண்கள் பெற்றவர்கள் 40% கட் ஆஃப் மார்க் எடுத்துங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு புதிய சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வு 2026ஆம் ஆண்டு நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஜூலை மாதம் நடைபெறும் அப்படின்ற மாதிரியும், பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி முதல் அதற்கான விண்ணப்பங்கள் நடைபெற்று வருவதாகவும், ஆன்லைன் மூலமாக இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இதில் நம்ம குறிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அதற்கான விண்ணப்ப படிவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு அப்படின்றனால ஆசிரியர்கள் சங்கங்கள் தரப்பில் பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அனைவருக்கும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா தங்களுக்கான பாஸ் மதிப்பெண்களை 60ஆக குறைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதாவது இந்த சிறப்பு தேர்வுக்காக மதிப்பெண்களை 60ஆக குறைக்க வேண்டும். இது மாற்றுத்திறனாளி நபர்கள் இருக்க பார்த்திங்கன்னா அவர்களுக்கு மட்டுமின்றி அனைத்து கேட்டகரிக்கும் 60 மதிப்பெண்களை பாஸ் மார்க்காக அறிவிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஆசிரியர்கள் தரப்பில் கோரிக்கை வச்சுருக்காங்க. அதேபோல் 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதியவர்கள் தங்களுக்கான மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் என்றும், அதேபோல் அனைவரும் 60 மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் அப்படின்ற மாதிரி அந்த அறிவிப்பு வெளியிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புலையும் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதேபோல் பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் மார்க் இப்பொழுது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது அதிகாரப்பூர்வமாக அரசாணை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி நபராக இருந்து நீங்கள் டெட் எக்ஸாம் எழுதக்கூடியவர்கள் 60 மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் உங்களுக்கான தேர்ச்சி விகிதம் தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிக்கப்படும். அதற்கான குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கலாம். அதேபோல் இந்த குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் ஏதாவது அந்த மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் வழக்கம் போல் அந்த கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுவதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா அனைவருக்கும், அதாவது எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும்
இந்த டெட் எக்ஸாம் 2026ஆம் ஆண்டுக்கான டெட் எக்ஸாம் வந்து நடத்தப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரியும் கோரிக்கை வச்சிருக்காங்க. அதேபோல் இந்த கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படுமா என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். அதாவது பார்த்திங்கன்னா அனைவரும், அதாவது ஆசிரியர்களுக்கு மட்டுமின்றி ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வாக இல்லாமல் அனைத்து தகுதி உள்ள அனைவரும் வந்து இந்த தேர்வை எழுதுவதற்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் முன் வச்சிருக்காங்க. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா வந்து மதிப்பெண்களை, அதாவது எல்லாத்துக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இதெல்லாம் வந்து குறைச்சிருந்தாங்க. 5% மதிப்பெண்கள் வந்து குறைக்கப்பட்டது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு மதிப்பெண்கள் வந்து குறைக்கப்படவில்லை. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா தற்போது அந்த மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு 60 மதிப்பெண்கள் பாஸ் மதிப்பெண் அப்புறம் குறைக்கப்பட்டதை தொடர்ந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு மதிப்பெண்களை வந்து குறைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை இருக்குது. இந்த கோரிக்கையின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்படுமா அப்படின்றது இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு மட்டும் வந்து அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு 60 மதிப்பெண்களாக பாஸ் மார்க் பெற்று 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதியவர்களுக்கும் 2026ஆம் ஆண்டு தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கும் அவர்களுக்கு இந்த தேர்ச்சி மதிப்பெண்கள் வந்து பொருந்தும். அதேபோல் பார்த்திங்கன்னா வந்து 2026ஆம் ஆண்டு சிறப்பு ஆசிரியர் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிப்பதற்கு என்ஓசி, அதேபோல் வந்து அந்த ஒர்க்கிங் சர்டிஃபிகேட்டு, சுய விண்ணப்ப படிவம் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா தளர்வு அளிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும் கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றப்படுமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அரசு தரப்பில் அதற்கான அறிவிப்புகள் வெளியிடும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த தகவலை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இதேபோல் வந்து உங்களுக்கு இந்த பாஸ் மதிப்பெண்கள் வந்து 60 குறைப்பது பற்றிய உங்களுடைய கோரிக்கை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆசிரியர்கள் தரப்பில் வந்து அரசுக்கு நமது கோரிக்கையை வந்து முன்வைக்கும் வகையிலும் தங்களுக்கான மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் என்றும் ஆசிரியர்கள் தரப்பிலும் அதேபோல் வந்து முன்பு தேர்வு எழுதியவர்களுடைய அனைவர்களுக்கும் மதிப்பெண்களை வந்து 60ஆக குறைக்க வேண்டும் என்று கோரிக்கைகளை முன்வைத்து வர்றாங்க. இந்த கோரிக்கை வந்து நிறைவேற்றினால் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் இப்போ தேர்ச்சி வீதம் அதிகரிக்கும் என்பதை தொடர்ந்து இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இவற்றை நிறைவேற்றப்படுமா என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இந்த வீடியோ வந்து தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு. அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல பயனுள்ள தகவலை சந்திக்கலாம். நன்றி.